it's your Aariwingsworld. நம்ம channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க and then regular videos பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற bell button-ஐ click பண்ணுங்க. And then இன்னைக்கு நம்ம ஒரு super grand bridal blouse ஓட stitching part வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். So ரொம்பவே grand ஆன டிசைன். So சூப்பரா வந்து stitching வந்து ரெடியா இருக்கு. So வந்து கீழ வந்து பாருங்களேன். So ஃபுல்லாவே நம்ம scale upல work பண்ணிருக்கனால ஃபுல்லாவே cutting வந்து feather cut மாதிரி அழகா வந்து scale up typeல வந்து பண்ணிருக்காங்க. So வந்து இதோட sleeve part வந்து ஃபுல்லாவே நம்ம வந்து beadல வந்து work பண்ணிருக்கோம். And then மூணு பார்ட்டா வந்து டிவைட் பண்ணிருக்கோம். So first part வந்து பாத்தீங்கன்னா 3 inches and second part வந்து 3 inches and கீழ உள்ள part வந்து பாத்தீங்கன்னா 4 inch சொல்லி நம்ம வந்து டிவைட் பண்ணிருக்கோம். கீழ இருக்கிற border மட்டுமே வந்து 1 inchக்கு வந்து work பண்ணிருக்கோம். And then கீழ வந்து பாத்தீங்கன்னா ஜரில first of all ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து sugar beadல first line வந்து கொடுத்திருக்கோம். Then வந்து 4 number beadல second line கொடுத்திருக்கோம். And then மறுபடியும் sugar beadல first line கொடுத்திருக்கோம். And then மறுபடியும் 4 number bead and then sugar bead. So வந்து border வந்து பாத்தீங்கன்னா so இந்த 5 line வச்சு border work வந்து பண்ணிருக்கோம். And then வந்து கொம்பு மாதிரி டிசைன்ஸ் போட்டு அதுல வந்து triple coating கொடுத்திருக்கோம். அதாவது சென்டர்ல வந்து bead work and சைடுல வந்து பாத்தீங்கன்னா sugar bead work வந்து கொடுத்திருக்கோம். So வந்து கொம்பு போட்டதுக்கு அப்புறம் then சைடுல வந்து cross leaf and Y leaf வந்து பண்ணிருக்கோம். So Y leafல வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து thread work பண்ணிருக்கோம். So cross leaf வந்து அங்கங்க சைடுல வந்து பண்ணிருக்கோம். And then மேல வந்து பாத்தீங்கன்னா bead work வந்து பண்ணிருக்கோம். So bead workல வந்து பாத்தீங்கன்னா ஜரில first coating கொடுத்திருக்கோம். அதுக்கு அப்புறம் வந்து sugar beadல ஒரு லைன், then 4 number beadல ஒரு லைன், then மறுபடியும் sugar beadல ஒரு லைன் கொடுத்துட்டு double coating வந்து கொடுத்திருக்கோம். And then scale up டைப்ல வந்து so வந்து ஃபுல்லாவே வந்து curve டைப்ல வந்து செகண்ட் லேயர் கொடுத்துட்டு சென்டர்ல வந்து திலகம் ஸ்டோன் வச்சு full and full வந்து ஒரு big motif வந்து பண்ணிருக்கோம். So first எப்படி வந்து பண்ணிருக்கோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டி sugar bead, then வந்து மறுபடியும் செயின் ஸ்டோன் ஒட்டி இருக்கும். அதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு லைன் sugar bead கொடுத்திருக்கோம். And then மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா 4 number bead, அதாவது first 3 number bead கொடுத்துட்டு sugar bead வச்சுட்டு 4 number bead, then climaxல வந்து பாத்தீங்கன்னா 5 number bead வச்சிருக்கோம். So வந்து ஒரு சூப்பர் கிராண்டான ஒரு திலகம் ஷேப்ஸ் வந்து வச்சு பண்ணிருக்கோம். And then சைடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்கேல் அப் வந்து பண்ணிருக்கோம். அந்த ஸ்கேல் அப்க்கு ஃபுல்லாவே sugar bead வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அந்த ஸ்கேல் அப்க்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா 3 number bead and sugar bead வச்சு பண்ணிருக்கோம். சோ மேல வந்து ஒரு border வந்து பண்ணிருக்கோம். சோ மேல இருக்கிற border வந்து பாத்தீங்கன்னா சோ ஜரில வந்து பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் sugar bead and 4 number bead and sugar bead and ஜரி வச்சு சோ ஒரு border work பண்ணிருக்கோம். தென் கீழ இருக்கிற மாதிரியே வந்து மேலயும் வந்து கொம்பு வந்து போட்டுருக்கோம். சோ மேல இருக்கிற கொம்பு போட்டுட்டு அங்கங்க வந்து cross leaf and Y leaf வந்து பண்ணிருக்கோம். சோ இந்த டிசைன் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்றோம். சோ அந்த டிசைன் பார்த்து வந்து ஆர்டர் தான் இந்த டிசைன். சோ பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னா சோ பாட் நெக் வந்து பண்ணிருக்கோம். சோ வந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா sugar bead, அதுக்கு அப்புறம் வந்து செயின் ஸ்டோன் and then sugar bead வச்சு பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மறுபடியும் 4 number bead and sugar bead வச்சு ஒரு லேயர் கொடுத்திருக்கோம். தென் வந்து லோடிங் பண்ணிருக்கோம். மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா 4 number bead and sugar bead வச்சு ஒரு லேயர் பண்ணிருக்கோம். சோ பார்டர் வச்சு சோ சூப்பரா ஒரு பார்டர் வந்து பண்ணிருக்கோம். And then பூட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 number bead வச்சு sugar bead வச்சு ஃபுல்லா வச்சு ஒரு நாட் பண்ணிருக்கோம். ஓகே, இத ஃபுல்லா வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஈஸியான சோ ஒரு ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் வந்து எப்படி ஒரு கிராண்டான பிரைடல் ப்ளவுஸ் பண்ணலாம்ங்கற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து மேக் பண்ணிருக்கோம். சோ அந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் என்னால போட முடியாம இருந்துச்சு. சோ நம்ம இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் உங்கள்ட்ட நான் இன்னைக்கு காமிச்சிட்டேன். சோ இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குங்கறத மறக்காம கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. And then நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. And then நிறைய பேர் thank you so much, உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க. And then லாஸ்டா வந்து நம்ம ஒரு how to make னு சொல்லிட்டு ஒரு பார்டர் டிசைன் வந்து நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு என்னால நம்பவே முடியல எனக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் நினைக்கல. பிகாஸ் அவ்வளோ பேர் வந்து நீங்க அந்த டிசைன்ஸ் வந்து பார்த்துருந்தீங்க. ஸோ ட்ரெண்டிங் நம்பர் 1ல வந்து இது வரைக்கும் நான் போட்ட வீடியோல அந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங் நம்பர் 1ல வந்து போச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் தென் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெகுலரா ஆட் ஆகிட்டே இருக்கீங்க. வியூஸ் வந்து அப்படியே கூட்டிகிட்டே போகுது. ஸோ நம்ம இந்த ஒரு ஷார்ட் டைமில் வந்து இந்த அளவுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே நம்ம சேனலுக்கு இருக்கணும். ரொம்ப 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 நன்றி. அண்ட் தென் வந்து நிறைய பேர் வந்து கிளாஸ் பற்றி வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலர் கிளாஸ் வந்து வரவங்க ஸோ ரெகுலர் கிளாஸ் வந்து நம்ம பரமக்குள்ள மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ ரெகுலர் கிளாஸ் வரணும்னு நினைக்கிறவங்க பரமக்குள்ள டைரக்டா வந்து என்கிட்ட கிளாஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க டைரக்டா வந்து என்ன வந்து கான்டாக்ட் பண்ணி கிளாஸ் வந்து கத்துக்கலாம். அண்ட் தென் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் எப்பன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் இன்னும் வந்து ஒரு 2 days தான். ஸோ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம உங்களுக்கு மறுபடியும் வந்து நான் கிளாஸ் ஆரம்பிப்பேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணி என்ன டவுட்ஸ்ங்கிறத கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, ஹேவ் எ நைஸ் டே. ஸோ நெக்ஸ்ட் பிளவுஸ்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பை.